ம். Recording in progress. நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. ஹெல்த் மேனேஜ்மெண்ட், உடல் நலன் மேலாண்மை என்ற பகுதியினுடைய 7வது வகுப்பு செப்டம்பர் 8வது நாள் 2024. நம்ம 4 தலைப்புகளில் உடல் நலன் மேலாண்மை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாலை சந்திச்சுட்டே இருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த உடல் நலன் மேலாண்மையில் 4 சப்ஜெக்டில் நம்ம பேசுகிறோம். அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்னு 4 தலைப்புகளில் நம்ம சந்திக்கிறோம். போன வாரத்தில் முதல்ல அழகின் சிரிப்பில் தொடங்கணும். இன்றைக்கு ஆரோக்கியத்தின் அழைப்பில் தொடங்கலாம். ஆரோக்கியத்தின் அழைப்பு அப்படின்னு சொல்கிற இந்த தொடரில் தொடர்ந்து நாம் இது வரைக்கும் 6 வாரங்களாக இதயம் பற்றிய, இதய நோய்கள் பற்றிய, இதயத்தை தாக்கக்கூடிய இதயம் தொடர்பான உடல் ரீதியான, மன ரீதியான தொல்லைகள், துன்பங்கள், அதற்கான காரணங்கள், அதை தொடர்ந்து இதய நோய்க்கான அறிகுறிகள், இது எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரே சப்ஜெக்ட் தான் நம்ம ஆனால் அந்த ஒரு சப்ஜெக்டவே நம்ம நிறைய நாள் பேச வேண்டியிருக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான சப்ஜெக்ட் இதயம்ன்றது. இப்போ முதல் மனிதன்லேருந்து தொடங்கி கடைசி மனிதன் வரைக்கும் இந்த இதயத்தை பற்றி, இதயம் இல்லாமல் இருக்க முடியாது, இதய ஓட்டம் இல்லாமல் இருக்க முடியாது, இதயத்தோடு பேசாமல் இருக்க முடியாது. அதனால எல்லாவற்றிலையும் விட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளில் இதயம் ஒரு அம்மாவை போன்றது, ஒரு தாயை போன்றது. அதனால தான் அந்த சப்ஜெக்டவே நம்ம உள்ளே போயிட்டே இருக்கிறோம். அந்த ட்ராவல் உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு வாரமும் வேறு வேறு விதமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் இதயத்தை வலுப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதா. இப்போ இது வரைக்கும் ஏன் ஹார்ட் டிசீசஸ் வருது, அது எங்கேருந்து வருது, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அப்போ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல ஜெனட்டிக் மேட்டர், அதுக்கப்புறமா பிறப்பு, அதுக்கப்புறமா நம்மளுடைய வளர்ச்சியில் ஸ்டைல், நம்முடைய ஸ்டைல்ஸ், இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ அதுக்கான அறிகுறிகளும் நம்ம பார்த்தோம், அதுக்கான பேரெல்லாம் வைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஹார்ட் டிசீசஸ்ன்னு பார்க்க போகும்போது ஹார்ட் அட்டாக்ன்றது அது தனி. அது இல்லாமல் ஆரம்ப நிலை இதயத்தினுடைய அறிகுறிகள்லாம் என்னென்னு சொன்னால், இப்போது ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு தொடங்கி அதுக்கப்புறம் அஞ்சைனா பெக்டோரிஸ்,
மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்கு. இது மாதிரி பேர்கள்லாம் நிறைய வச்சுட்டே இருப்பாங்க. இதயத்தினுடைய ரிதம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து பிராடிகார்டியா, டச்சிகார்டியா அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பேரும் இதய நோய்கள் தொடர்பாக ஒவ்வொரு பேராக வச்சுட்டு வந்தாலும் கூட நாம் வந்து இதயத்தை வந்து அதை கொண்டு சரி பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு வெளியே வந்துட முடியுமா? இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம டாக்டர்கிட்ட போய் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதற்கான டெஸ்ட்டுகள்லாம் எடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மருந்து மாத்திரைகளால் ஒரு தீர்வை எட்டிவிட முடியுமா? எவ்வளோ நாளைக்கு அந்த மருந்துகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பதில் வந்து நமக்கு கிடைக்காது. தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். அப்போ தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட்டே இருந்தால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டோம், ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம், வீடு கட்டி முடிக்கணும். ஒரு பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், ஒரு செடி போட்டுக்கிறோம், அதில் வந்து விளைச்சல் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த சால்வ் பண்ணி முடிக்கணும். அது முடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் முடிக்கவே முடியாது. மருந்துகளால் எப்போவுமே வெற்றி அடைய முடியாதுன்றது தான் இதனுடைய எல்லா காலகட்டங்கள்லேயும் நமக்கு வந்து நடந்து வந்திருக்கின்ற நடைமுறைகள்லேருந்து நமக்கு புரியக்கூடிய ஒன்று. அப்போ நாம் வந்து இதயத்தை வந்து நன்றாக வைத்துக் கொள்வதற்கு, இதயத்தை நன்றாக வைத்துக்கொண்டால் நம்ம உடல் முழுக்கவுமே நல்லாக வைத்துக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடு என்ன செய்யலாம் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம ரொம்ப ஆழமாக போயிருக்கிறோம். 6 வாரமாக வந்து மிக மிக ஆழமாக வந்து இந்த இதயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து அது இன்டெப்த்துக்குள்ளே போய் இதய நோய்க்கான தொடக்கம் எங்கேருந்து தொடங்குதுன்றதுலேருந்து வந்து நம்ம ஆரம்பித்தோம். குழந்தை பிறப்புக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அதுலேருந்து. சரி, இப்போ இதயத்தை வந்து நம்ம வலுவாக்கி வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்ற இடத்துக்குள்ளே வந்தால் தான் தீர்வு. அப்போ அந்த தீர்வில் வந்து முதல்ல வந்து புறக்காரணிகள், அதுக்கப்புறமாக வந்து அகக்காரணிகள். இந்த இந்த காரணிகள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒன்று ஒன்றா வந்து முடிவு கொண்டு வந்து உச்சத்தை வரப்போகும்போது நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க நான் இன்னிலேருந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இல்லைன்ற இடத்துக்கு வரணும். அடுத்தது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்ற பயத்தோட டெஸ்ட்டுக்கு போகிறவங்க போகணும், டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். நான் எந்த தடையும் விதிக்கலை உங்களுக்கு யாருக்கும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டாலும் மருந்து மாத்திரைக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் போகட்டும். ஆனால் அங்கேருந்து வெளியே வரும்போது நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால், இனி இதயம் தொடர்பான எந்த ஒரு வந்து பிரச்சனையும் எனக்கு ஏற்படாது, எனக்கு அதுக்கான புரிதல் இருக்குது, அந்த இதயத்தை நான் பார்த்துக்கொள்வேன், இதற்கான மருந்துகள் தேவைப்படாது, பரிசோதனைகள் தேவைப்படாது, மருத்துவர்கள் தேவைப்பட மாட்டார்கள், எந்த மருத்துவமனையிலும் நான் சென்று அனுமதிக்கப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு மன வலிமையை பெறுவதற்கான ஏற்பாடாக இந்த வகுப்பு அமையுமானால் அந்த வகுப்பின் வெற்றி அதுதான். அப்படிப்பட்ட வெற்றியை தர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். அதனால தான் வந்து மொத்தம் ஒரு 350 பேரில் தொடங்குவதற்கு முன்பாகவே காத்திருக்கக்கூடிய அந்த 4 பேர்லேருந்து அது மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிறது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இன்னும் நம்ம ஆழமாக பயன்படுத்தணும். இந்த ஒரு இப்போ இன்னும் போக போக ஒரு 30 பேர் 35 பேருக்குள்ளே நம்ம சேருவோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 35 பேர் 35 கிளைகள், 35 விதைகள், 35 விழுதுகள், 35 வழித்தடங்கள். அப்போ எவ்வளவு பேரை அவங்க வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்களோ அவ்வளவு பேருக்குமான செய்திகள் இது. அதனால் கண்டிப்பாக இந்த பயன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்நாளில் இதயத்தை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக பயன்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ உள்ள கஷ்டங்களுக்கு மருந்துகள் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னால் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இம்மீடியட்டாக நிறுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம போகிற போக்குலேயே போய் யூட்டர்ன் பண்ணுறது எப்படி தெரியும் இல்லையா உங்களுக்கு? அது மாதிரி தான் பண்ண மொழிய டக்குன்னு இப்படி உடச்சி திருப்பக்கூடாது வண்டியை. அதனால் மருந்துகள் சாப்பிடுபவர்கள்
அந்த கட்டத்துக்குள்ள கொஞ்சம் தூரம் போய் ட்ராவல் பண்ணி திரும்பி வரணும். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் தூரத்திலேயே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். மருந்து எடுக்காதவர்கள் ரொம்ப அவசரமான சூழ்நிலையாக இருந்தால் மருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் கூட தற்காலிகமானது அப்படின்ற மன உறுதியோட, மனநம்பிக்கையோட தொடங்கி அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்றேன்னா, அப்போ எல்லா பத்தியும் நிறுத்திட்டு நம்ம அத வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படின்னு சொன்னாக்க முடியும். ஆனா, அதற்கான அந்த உடனடியே வித்ட்ராயல் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை விட்டு வெளியே வர போம்போது, சில அ துன்பங்களும் நமக்கு உடம்புக்குள்ள ஏற்படும். அத பேலன்ஸ் பண்றதுக்கான வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்காது இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்கிறோம். அதனால கொஞ்சம் தூரம் போய் திரும்ப வரணுன்றது அதுக்காக தான் சொல்றது. சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதயத்தை வலுப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? அப்படின்றதுல வந்து முதலாக வந்து நாம கையில எடுக்கக்கூடிய விஷயம் வந்து இறைவணக்கம் தான். இறைவணக்கம் அப்படின்னு சொன்னாக்க வந்து இதுதான் தீர்வா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இது எனக்கு தெரியும்னு எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஒண்ணு யாரும் பேச போறது கிடையாது. நம்ம எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும், முதல் மனிதன்லேருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ காலம் எல்லாரும் பேசுறது தானே பேசுறோம். யாரும் வந்து நம்ம ஒண்ணும் புதுசா வந்து யாரும் எந்த வார்த்தையும் உருவாக்கி பேசிற முடியாது. ஒரு வார்த்தைய புதுசா உருவாக்கி பேசினா, அது யாருக்குமே புரியாது. பேசப்பட்ட வார்த்தைகளை திரும்ப பேசுகின்ற பொழுது தான் அது வந்து புரியும். பேசப்பட்ட வார்த்தைகள் தான். அப்ப இறைவணக்கம் அப்படின்ற எதுக்காக இந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம்ன்னு சொன்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்தின் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அப்பா. சரி, ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னா, ஒரு தலைமை ஆசிரியர். அது தலைமை நிர்வாகி அவரு. மாணவர்களுக்கெல்லாம் வந்து தலைமை ஆசிரியர் தான். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேற. இது மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னா, ஒரு பஞ்சாயத்து தலைவர், நகராட்சி தலைவர், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மாவட்ட ஆட்சியாளர், மாநிலத்தில் முதலமைச்சர், ஒரு நாட்டின் பிரதமர், இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெட் இருக்கிறாங்க இல்லையா? எதுவுமே ஒரு தலைமையின் கீழ் தான் இயங்க முடியும். தலைமை இல்லாம எதுவுமே இருக்க முடியாது. உடம்புனா ஒரு தலை இருக்கணும் அது மாதிரி. அதே மாதிரி நமக்கு மேல ஒருத்தர் இருக்க போகும்போது நமக்கு துன்பங்கள் இல்ல. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து இறைவணக்கம் தான். நமக்கு மேல வந்து ஒருத்தர் பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல போகும்போது நமக்கு சுமை இல்லன்றது வந்து இப்ப ஸ்கூல்ல நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் ஸ்டூடண்ட்ஸ். அப்பா பார்த்துக்க போறாரு. நமக்கு எந்த கவலையா இருக்குமா? அந்த காலத்துல இருந்திருக்குமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போமே. எந்த விதமான துன்பங்களும் நம்ம இருந்திருக்காது. நம்ம பாட்டுல நம்ம பாட்டுக்கு காலைல எழுந்துச்சு ஸ்கூலுக்கு ஓடிட்டு இருப்போம், விளையாண்டுட்டு இருப்போம், ஜாலியா வந்து சாப்பிட்டுருப்போம், படுத்து தூங்கிருவோம். அவ்வளோதான். சாப்பிடுறது, தூங்குறது, விளையாடுறது, படிக்கிறது. இதுதான் நம்முடைய வேலைகள் அப்படின்னு சொல்லும்போது சுமைகளே இருக்காது அங்க. கம்ப்ளீட்டா வந்து எதுவுமே இல்லாம இருக்கும். சரி, அடுத்தது வந்து நம்ம ஒவ்வொரு எந்த ஒரு ஆஃபீஸ்லயும் சரி, ஒரு அதிகாரி, ஒரு கடையில வந்து முதலாளி, ஒரு அலுவலகத்தின் தலைமை அதிகாரி, இவங்களுக்கு தான் பொறுப்புகள் அதிகம். அவங்களுக்கு தான் டென்ஷன்ல இருப்பாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிள் அவங்கலாம். நான் சொல்ற வேலைய அவங்க பார்க்க வேண்டியது தான் அவங்க டியூட்டி. அவங்களுக்கு என்ன வேலை ஒப்படைக்கப்பட்டதோ, அந்த வேலைய மட்டும் பார்த்துட்டாங்கன்னா, அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. இந்த தலைமை நிர்வாகிக்கான வேலைகள் வந்து ரொம்ப பளு ஜாஸ்தியா இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கண்காணிச்சு, ஒவ்வொருத்தருக்கும் வேலைகள குடுத்து, ஒவ்வொருத்தரையும் வந்து சரியா பண்றாங்களான்னு பார்த்துட்டு, ஒவ்வொருத்தருடைய ஃபினிஷிங் சரியா இல்லன்னு சொன்னா, மறுபடியும் ரீடைரக்ஷன் குடுத்து, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணி, வெளிய வர்றதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும் அவருக்கு. அப்ப அது கீழ இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா? அப்ப நமக்கு மேல ஒருத்தர் இருக்க போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லன்ற இடத்த நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொன்னாக்க, நம்ம இறைவணக்கம் கட்டாயமானதுன்றத புரிஞ்சிரும். இப்ப இறைவணக்கம் அப்படின்ற இடத்துல யாரை வணங்குவது அப்படின்னு சொன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவன் தான். இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்போ உலகம் முழுவதும் யாரோ ஒருத்தர் தான் தலைவரா இருக்க முடியும். எப்பவுமே 2 பேர் தலைவர்களா இருக்க முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தலைவர்களா இருக்க முடியாதுன்ற இடத்துல புரிஞ்சுட்டோம்னா, நம்ம எல்லாம் வல்ல இறைவன் யாராக இருக்கின்றாயோ, நீ படைத்திருக்கின்றாய், காக்கின்றாய், நீ தான் முடிவு கொண்டு வரப் போகின்றாய். எல்லாம் உன் கையில தான் இருக்குது. அப்படின்ற பொறுப்ப அங்க ஒப்படைச்சிட்டால், நிச்சயமாக நமக்கு சுமைகள் குறைய ஆரம்பிச்சிரும். இதுதான் முதல் கட்டம். இந்த கட்டம் யாருக்காவது தெரியாதா அப்படின்னு சொன்னா, யாருக்கும் தெரியாதுன்றதுல யாரும் சொல்ல முடியாது. இதுல வந்து இறை மறுப்பாளர்கள் இருக்கலாம். இல்ல எது இறைவன் அப்படின்ற புரிதல் இல்லாதவங்களா இருக்கலாம். இல்ல வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். எங்களுக்கு இறைவன் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இருக்கலாம். அதுக்குள்ள ஒரு டிபேட்டாக, சர்ச்சையாக ஒரு விவாதமாக அங்க போ வேண்டிய அவசியமே இல்ல.
எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஆக யார்கிட்டையாவது ஒப்படைக்கணும். இப்போ தலையில் சுமந்துட்டு போகும்போது கூட, இப்போ தலையில் சுமந்து போகிற வேலை இப்போ இல்லை இருக்கும்போது கூட தலை சுமை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு கல் தேவைப்படும், நடுக்கல். யார்கிட்டையாவது ஒரு பொறுப்பு நம்ம ஒப்படைச்சிட்டோம்னாக்க நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். ஒரு வேலையை, ஒரு சுமைகளை, ஒரு பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். அப்போ நமக்கு மேலே யார்கிட்ட ஒப்படைப்போம்? நம்ம கீழே கொண்டு ஒப்படைக்க மாட்டோம், நம்ம மேலே கொண்டு தான் ஒப்படைக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். அந்த மாதிரி இதுதான் முதல் கட்டம். இந்த கட்டமே எங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம், எங்களுக்கு இந்த கட்டம் எங்களுக்கு தெரியும் நினைக்கிறவங்களும் இருக்கலாம். ரெண்டே பார்ட்டு தான். இது எங்களுக்கு பிடிக்கல, இது எங்களுக்கு தெரியும். சரி, நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோமா அப்படின்றதான் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்கலாம். இதயத்தினுடைய சுமைகளை இல்லாமலாக்கி இதயத்தை வலுப்படுத்துவதற்கான அஸ்திரங்களில் முதலாவது அஸ்திரம் இறைவணக்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயன்றதுனால அதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மேலே ஒன்று ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு சுமைகள் இல்லைன்றது எல்லாம் தெரியும். சுமைகளை இறக்கி நம்ம இன்னொருத்தர் கொடுத்துறோம், நீங்கள் பார்த்துங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னா யார்கிட்ட கொடுப்போம்? எல்லாம் தெரிஞ்சவங்க தான் கொடுப்போம், தெரியாத ஒரு ஆள்கிட்ட கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க கெடுத்துருவாங்க. அப்போ தெரிஞ்சவங்க யாரும் நமக்கு மேலே சுப்பீரியர் பவர், த சுப்ரீம் பவர், த ஆல்மைட்டி, எல்லாமல் இறைவன், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அவங்க ஒப்படைச்சிடலாம். அவ்வளோதான். சரி, இதுதான் ஹார்ட்டுக்கான சொல்யூஷனா? இதுதான் ஹார்ட்டுக்கான சொல்யூஷன். ஏன்னு சொன்னால் இது இன்னும் நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம். இதுக்குள்ள நிறைய இடங்கள் நமக்கு தொடர்பில் இருக்குது, நம்ம போக போகிறோம். இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நம்பர் 1 இறைவணக்கம். இரண்டாவதாக கிளென்லினஸ், தூய்மை. ஏப்பா நான் எனக்கு கைகால் விழுந்து போயிருந்து உட்காந்துருக்கிறேன், நான் ஹார்ட் பேஷண்ட்டு, நான் எதுவுமே அசையக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நான் நிறைய எனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது உடம்புல, நான் அங்கேயும் போக முடியாது, எனக்கு வயதாகி விட்டது, என்னால் செயல்பட முடியாது, எனக்கு வேறு விதமான கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னால் எங்கேயும் அது மாதிரிலாம் நான் இங்கே சொல்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்லை. இந்த கிளென்லினஸ் அப்படின்னாக்க தூய்மைப்படுத்துதல். தூய்மைப்படுத்துதல்னா எங்கே தூய்மைப்படுத்தணும்? நம்ம உட்கார்ந்துருக்க இடத்த முதல்ல தூய்மைப்படுத்தணும். பெட்டு, படுத்துக்கிற பெட்டு, நம்ம புழங்கக்கூடிய, நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய, நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம், டேபிள் வச்சு அது மேலே என்னெல்லாம் தேவையெல்லாம் வச்சுருக்கோமோ இதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தணும். இந்த சுத்தப்படுத்துவதற்கும் ஹார்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், ஹார்ட்டே சுத்தப்படுத்துகிற வேலையை தான் பார்க்குது. ஹார்ட்டுடைய ஒர்க்கே அந்த பிளட் சர்க்குலேஷனில் இம்பியூர் பிளட்டை கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் ஹார்ட்டுடையது. அதனால் சுத்தப்படுத்துதல் அப்படின்ற வார்த்தையை தாண்டி நம்ம போக முடியாது. இதெல்லாம் கடந்துட்டு நான் ஹார்ட்டை போய் சரி பண்ணிக்கிறேன்னு போக முடியாது. இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் ஹார்ட்டுக்கான மருந்துகள் தூக்கி எறியலான்றது தான் முடிவாக கொண்டு வரப்போவோம். அப்போ நீங்கள் ஒத்துக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகும்போது உங்கள் ஏற்காத மனமெல்லாம் ஏற்கும் நேரம் ஒன்று வரும். அது வரைக்கும் நீங்கள் காக்க வேண்டியதெல்லாம் இப்போ வெயிட் பண்ணணும். சரி, தூய்மைப்படுத்துதல்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம டேபிள்லையும் நம்ம பெட்டையும் சுற்றி இருக்கக்கூடிய, அப்புறம் நம்ம ரூம்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் க்ளீன் ஆக்கணும். க்ளீன் ஆக்குறதுனா தரையை க்ளீன் ஆக்குறது, பெட்டை க்ளீன் ஆக்குறது, ஒற்றை அடைக்கிறது, இதெல்லாம் யாரையாவது வச்சு நம்ம பண்ணிக்கலாம், நம்மளால் முடியாமல் போயிட்டா கூட. இன்றைக்கி இது வரைக்கும் நான் பேஷண்ட்டுன்னு நினைக்கிறவங்க, நான் ஹார்ட் பேஷண்ட் நினைக்கிறவங்க, இல்லை வேறு எந்த பேஷண்ட் இருந்தாலும் இது பொருந்தும், அந்த இடத்தை தூய்மைப்படுத்தணும். அவங்களுடைய புழங்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தூய்மைப்படுத்தணும். இந்த தூய்மைப்படுத்துதலில் சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ தூய்மைப்படுத்த போகும்போது நம்முடைய பார்வை ஒவ்வொரு பொருளின் மீதும் கண்டிப்பாக படும். இது தேவை, இது தேவையில்லை அவன் ரெண்டாக பிரிக்க முடியும் நம்மளால் மனசில். அப்போ எதெல்லாம் நமக்கு தேவைன்னு வச்சுருக்கிறோமோ, எப்போ தேவைப்படுதுன்னு தெரியாது, நமக்கு அது எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரியாது. நிச்சயமாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம், இந்த பொருள் நம்மகிட்ட ஒரு 30 வருஷமாக இருக்குது, இந்த பொருள் நம்மகிட்ட 10 வருஷமாக இருக்குது, இந்த பொருள் 1 வருஷமாக இருக்குது, இந்த பொருள் 1 மாதமாக இருக்குது, இந்த பொருள் என்கிட்ட 1 வாரமாக இருக்குது, இந்த பொருள் 1 நாள் தான் இருக்குது. சரி, அது 1 நாளோ 30 வருஷம் 40 வருஷத்து பொருளோ, இப்போது நமக்கு தேவை இருக்குது, தேவையில்லை, அதில் ரெண்டாக பிரிச்சுட்டோம்னு வச்சுங்களேன். தேவையில்லாதெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தணும்னா நம்முடைய வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இதயத்துக்கு நம்ம என்ன தேவைப்படுதுன்னா வெயிட் குறைக்கிற வேலை தான் முக்கியம்.
லோடை குறைக்கணும். அப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கிற லோடு இதெல்லாம் ஃபிசிக்கல் ஐட்டம்ஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து தான் மற்ற இடத்துக்கு போக போகிறோம். அப்போ சுத்தப்படுத்துதல்ன்ற இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்த தொடங்கணும் நம்ம. அப்போ இந்த இடத்துல வந்து இடத்தை துப்புரவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அன்றாட புழங்கக்கூடிய பொருட்களை தூய்மைப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது முக்கியமானது. மூன்றாவது, தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நம்ம அப்புறப்படுத்தி விடுவது. ஒன்று, நீங்கள் வித்துடலாம், தேவையில்லைன்னா வித்துடலாம், இல்லை தேவைப்படுறவங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணிடலாம், கொடுத்துடலாம். அந்த இடத்துல அது வந்து தேவையில்லை. உங்களுக்கு வந்து நம்முடைய காலங்கள் எவ்வளோ நேரம்ன்றதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பொருள் வந்து இருந்து நமக்கு எவ்வளோ காலம் இருக்கும், அதில் என்னைக்காவது நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா எத்தனையோ பொருட்கள் நமக்கு தேவைப்படாது. அந்த பொருட்களை அப்புறப்படுத்தி பாருங்கள், சுமைகள் குறையும். முதல்ல கிளென்சிங் ப்ராசஸ், எதெல்லாம் தேவையில்லாதோ அதெல்லாம் வெளியேற்றுறது தான் நம்ம பேசிட்டு வரோம். இப்போ இறைவணக்கம் சொல்லும்போது லோடு இறக்கியாச்சு, தலையில் இருக்க பாரம் இறங்கி போச்சு. நம்ம தலைவர் கிடையாது, நமக்கு மேலே ஒரு தலைவர் அப்படின்ற இடத்துக்குள்ள வந்துட்டோம். அப்பாடா, நம்ம வேலை கிடையாது, அவர்கிட்ட படிச்சாச்சு, அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான், நீதான் 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 சொல்லிடணும். ரெண்டாவது இடத்துக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னால், ரெண்டாவது கிளென்சிங், தூய்மைப்படுத்துதல். அப்போ நம்ம இடத்த தூய்மைப்படுத்துகிறோம், தேவையில்லாத அப்புறப்படுத்துகிறோம். மூன்றாவதாக நம்ம ஆடைகளை தூய்மைப்படுத்துவது. இப்போ ஆடைகளை தூய்மைப்படுத்த போகும்போது கந்தையானாலும் கசக்கி கட்டு, இந்த பழமொழி தெரியும் நமக்கு. தூய்மைப்படுத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தூய்மையான ஆடை, அன்றாடம் ஆடைகளை மாற்றுவது ரொம்ப ரொம்ப கட்டாயம். இது இதயத்திற்கு வலு சேர்க்கும். இதயத்திற்கு இதமான செய்திகள் நிறைய இருக்குது, ஏராளமான செய்திகள் இருக்குது, மகிழ்ச்சிகரமாக நம்ம உள்வாங்கக்கூடிய செய்திகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படாது. இந்த மாதிரி இதுதான் சொல்கிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்துட்டு போகுது, பரவாயில்ல, நான் இங்கிருந்து தான் தொடங்குறேன், இங்கிருந்து தான் போக முடியும், வேறு எங்கேருந்தும் போக முடியாது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து தொடங்கணும். வேர் வி ஆர் அண்ட் வேர் டு கோ, எங்கே இருக்கிறோம் எங்கே போக வேண்டும் அப்படின்ற முடிவு எடுக்கணும். எடுக்க போகும்போது இதுதான் வந்து எனக்கு வந்து தொடக்கமாக தெரியுது, இதை நீங்கள் என் கூட ஃபாலோ பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். ஆடைகளை தூய்மைப்படுத்துதல் நிச்சயமாக வந்து உங்கள் ஹேட்டாக இருந்தாலும் சரி, செருப்பாக இருந்தாலும் சரி, அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும். அதன் காரணமாக எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். செருப்பு சுத்தமாக இல்லைன்னா வந்து அதில் அந்த கொக்கி புழுக்கள் தலையில் மூளைக்கு ஏறுன்றதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். செருப்பு இல்லாமல் நடந்தாலும் சரி, செருப்பு வந்து திரும்ப அந்த செருப்பு வந்து தூய்மைப்படுத்தாமல் போட போகும்போது பல தொல்லைகள் ஏற்படுதுன்றதெல்லாம் வேறு சப்ஜெக்டில் பேசுவோம். ஆகமாக தூய்மைப்படுத்தி தான் ஆகணும். இப்போ உள்ளாடைகள், வெளியாடைகள், இந்த தூய்மைப்படுத்துதல் அப்படின்றது மூன்றாவது விஷயம். ஆடைகளை இட தூய்மை, அப்புறப்படுத்துதல், அது ரெண்டும் ஒன்று தான். மூன்றாவதாக ஆடைகளை துப்புரவாக வைத்துக்கொள்வது. இந்த ஆடைகளை துப்புரவு வைக்கிறதுன்னு சொல்ல போகும்போது நிச்சயமாக இதெல்லாம் வந்து நம்ம பேசி தான் ஆகணும். இன்னர் வேர்ட்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து முடிஞ்சால் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணோம்னா நல்லது. இல்லைன்னு சொன்னால் அன்றாடம் மாற்றி விடுறது ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயன்றதும் மனசில் வைக்கணும். அப்புறம் மேலாடைகள், அந்த மேலாடைகளில் காற்றோட்டம் உள்ள ஆடைகள் வேணுன்றது வந்து நம்மகிட்ட இப்போ நிறைய காற்றோட்டம் உள்ள ஆடைகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் இப்போ இதெல்லாம் பேச வேண்டியதில்லை. ஆடைகளை வந்து தூய்மையாக வைத்துக்கொள்ளணும், முடிச்சுக்கணும். நம்ம அதோட அந்த இடத்த தாண்டி போயிடலாம். அப்புறம் எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றதெல்லாம் போய் நம்ம பேசியிருந்தோம்னா அதுக்கும் வந்து இதுக்கு நேரம் இல்லை. இதயத்தை வலுப்படுத்துறது தான் நம்முடைய குறிக்கோள். இப்போ ஆடைகள் வரைக்கும் வந்துட்டோம். நம்ம இப்போ இந்த ஈஸியாக நம்ம வந்து நம்ம இடத்த சுத்தம் பண்ணியாச்சு, நம்ம ட்ரெஸ்ஸை சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்ததாக உங்களுடைய அறை காற்றோட்டம் உள்ளதான்னு பாருங்க. ஏன்னா எத்தனையோ வீடுகள் ஜன்னல்கள் திறக்கப்படுவதே இல்லை, வாயு கதவுகள் திறக்கப்படுவதே இல்லை. கொசு வந்துடும், இதுலேருந்து தூசி வந்துடும் அப்படின்னு வரைக்கும் நம்ம பண்ணுறோம். தூசியும் வரப்போகும்போது, கொசுவும் வரப்போகும்போது இயற்கையான காற்றோட்டமும் வெளிச்சமும் அந்த அறைக்குள்ளே வரும். இது ஒரு கட்டாயமான விஷயம். உங்கள் மேலே இயற்கையான காற்றும் வெளிச்சமும் படலைன்னு சொன்னால் உங்கள் உடம்பு நோய்க்கு அடிமையாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நோயை நோக்கி நீங்கள் நகர்ந்து இன்னும் அதிகமாக நகர்ந்து இருக்கிறீங்க. நோய் இன்னும் குகைக்குள்ளே போயிட்டே இருக்கிறீங்க. குகையை விட்டு வெளியே வரணும்னு தான் இப்போ முயற்சி எடுக்கிறோம். அந்த குகைக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் போயிட்டே இருக்கிற அர்த்தம் இல்லை. அதனால்
குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிடமாவது உங்களுடைய அறைகள் திறக்கப்பட்டிருக்கணும். காற்றோட்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கையில் சூரிய ஒளியை ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது அனுபவிக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த இயற்கையை அனுபவிக்க வேண்டும். இது இதயத்திற்கு இதம் சேர்க்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, 4வது செய்தி. இது மாதிரி இன்னும் ஏராளமான செய்திகள் காத்திருக்கிறது. இதயம் காத்திருக்கட்டும். நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இரண்டாவது தலைப்பு, மனதோடு பேசுவோம். ஆரோக்கியத்தின் அழைப்பிற்கு அடுத்தது மனதோடு பேசுவோம். இதயம் எப்படி ஒரு மகிழ்ச்சியை தான் விரும்புமோ, அதே மாதிரி நம்முடைய மனதின் சிந்தனைகள் மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் வரவேற்கும். அது வசந்தத்தின் வரவேற்புகளைப் போல வரவேற்கும். நமக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். நமக்கு தேவையில்லாதது நமக்கே தெரியாது, தேவையா தேவையில்லையான்னு தெரியவே தெரியாது. இவைகள் எல்லாம் நம் மனசுல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும், ஒரு சுமைகளை கொடுத்து கொண்டிருக்கும், சோர்வை தரும். நம்ம எதுக்காக வாழ வேண்டும் அப்படின்ற இடத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கோம். போன வாரம் நம்ம பார்க்க போகும்போது எண்ணங்களிலிருந்து நம்பிக்கைகள், நம்பிக்கையிலிருந்து செயல்கள், செயல்களிலிருந்து பழக்கங்கள், பழக்கங்களிலிருந்து குணநலன்கள் அப்படின்றது ஒரு அறிஞர் சொன்னார். சொன்னார் அந்த குணநலன்கள் இருந்து தான் மீண்டும் என்ன வருது, நமக்கு எண்ணங்கள் உற்பத்தி ஆகிறது. நமக்குள்ளே வரக்கூடிய எண்ணங்கள் எதனுடைய அடிப்படையில் வருது? நம்முடைய என்ன நேச்சர் நாம் இருக்கிறோம், நம்முடைய உள் மனசு எப்படிப்பட்ட மனசு, அந்த தான் அடிப்படை, அதுதான் மூலப்பொருள் அப்படின்றத போன வாரம் நம்ம பேசணும். இந்த வாரம் வேறு ஒரு செய்தி. இப்போ அதுக்குள்ள டிராவல் பண்ணிட்டே இருக்கு. நீங்க இந்த எண்ணங்களுக்குள்ளேயே இருக்கணும். அது அப்படியே எண்ணங்கள் நம்பிக்கையாகவும் செயல்களாகவும், அதுக்கப்புறம் பழக்கங்களாகவும், அப்புறம் குணநலன்களாகவும், மீண்டும் அந்த குணநலன்களிலிருந்து நமக்கு நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாக வேண்டும் என்பதுதான் போன வார செய்தி. இந்த வாரம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும். இந்த உயர்வு மனப்பான்மை அப்படின்னாக்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்து தான் மற்றவங்களுக்கு தரணும், என்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், அதே மாதிரி நான் தான் செய்யணும், நான் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உயர்வு மனப்பான்மை. அதாவது இதில் பாசிட்டிவ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நெகட்டிவ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரெண்டு இருக்குது. இதில் நல்ல விதமான உயர் சிந்தனைகளும் இருக்குது, தீங்கான உயர் சிந்தனைகளும் இருக்குது. இன்னொருத்தர் விஷயத்தில் மூக்க நுழைச்சி நான் தான் முடிவெடுக்கணும்னு போகிறது தீங்கானது. என் விஷயத்தில் நான் முடிவெடுத்துக் கொள்கிறேன் அப்படின்றது நன்மை தரக்கூடியது. இந்த உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் உடம்புக்குள்ள எந்த இடத்துல வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, அது ஹார்ட்டுக்குள்ள தான் வேலை செய்யுது. ஹார்ட்டுக்குள்ள வேலை செய்யுதுன்னா எப்படி? உயர்வு மனப்பான்மைக்கும் ஹார்ட் தான் காரணம், தாழ்வு மனப்பான்மைக்கும் ஹார்ட் தான் காரணம். எப்படி? ரொம்ப சிம்பிள். இது ஹார்ட்டுடைய வேலை என்னன்னு சொன்னா, இரத்த ஓட்டம். இரத்த ஓட்ட மண்டலத்தினுடைய தலைமை அதிபதி ஹார்ட், இதயம். அது என்ன செய்யுது?
சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை உடம்புல எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை செய்வது இதயம். சரி, நான் தான் கொடுப்பேன்ற இடத்துல அதுதான் கொண்டு போய் கொடுக்குது. அதே மாதிரி சுத்திகரிக்கப்படாத இம்பியூர் பிளட் ரத்தத்தை எல்லா இடங்களிலிருந்தும் கொண்டு வந்து நுரையீரலில் கொடுத்து அதை சுத்தம் பண்ற வேலையும் ஹார்ட் தான் பார்க்குது. ஒரு பக்கம் மேலேருந்து கீழே போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் கீழே மேலே வந்துட்டு இருக்குது. 2 விதமான குழாய்களை வச்சிருக்குது. அந்த 2 குழாய்களில் இப்போ ட்ரைனேஜ் குழாய்கள் போகுது, அதே மாதிரி தண்ணி குழாய் போகுது இல்லையா நம்ம வீட்டில், அதே மாதிரி கார்பரேஷன்லேயும் அதே மாதிரி தான். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 2க்கும் சேர்ந்து ஒரே டிபார்ட்மெண்ட்டு. அதே மாதிரி தான் அந்த ரத்த ஓட்ட மண்டலம் 2 வேலைகள் செய்யுது. மேலேருந்து கீழே இறங்குது, கீழே மேலே போகுது. அப்போ இந்த உயர்வு மனப்பான்மையை எதிரானது வந்து எதுன்னு சொன்னா தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை ஒருத்தருக்குள்ள இருக்குதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, நாம வந்து சரியா வந்து ட்ரெஸ் போடாதனால தான் வந்து மற்றவங்க மத்தியில் நம்ம வந்து அவமதிக்கப்படுகிறோம். நம்ம வீடு வந்து சரியா இல்லாதனால தான் நம்ம அவமதிக்கப்படுகிறோம். நம்முடைய தொழில் சரியா இல்லாதனால தான் அவமதிக்கப்படுகிறோம். அதே மாதிரி நம்முடைய தோற்றம் சரியில்லாதனால தான் நம்ம அவமதிக்கப்படுகிறோம். அவங்க மனசு என்ன இருக்குதுன்னா, இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து நம்மளை வந்து மற்றவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள், கண்ணியமாக நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது எதை காட்டுதுன்னு சொன்னா, இது அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மை. இவங்க எப்படின்னா போகும்போது வரும்போதெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போவாங்க, நம்மளை எல்லாரும் கவனிக்கிறாங்களா, ஒவ்வொருத்தருடைய பார்வையும் பார்க்க போகும்போதும் இவங்க நம்மளை பற்றி என்ன நினைச்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் இவங்களை பற்றி நினைக்கிறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அவங்கவுங்களுக்கும் யோசிக்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஆனால் இவங்களுடைய மைண்ட் என்ன இருக்கும்னு சொன்னால், எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இவங்க நம்மளை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படின்னா இவங்க வந்து மேலேயே பார்த்துருக்கக்கூடிய மேலே பார்க்கக்கூடியவங்க. கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலே தான் பார்ப்பாங்க, மேலே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே பார்ப்பாங்க. இப்போ எங்களோட ஹை லெவலில் உள்ளவங்களே இவங்க பார்ப்பாங்க, மேலே பார்ப்பாங்க. அண்ணாந்து பார்க்க போகும்போது இவங்களுக்கு வந்து மேலே உள்ளதெல்லாம் வந்து பெருசு பெருசாக தெரியும். இவங்க மைண்டில் வந்து வானமும் சூரியனும் நட்சத்திரமும் சந்திரனும் மிக பெரிதாக தெரியும். அதே மாதிரி மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், வான்வெளி பயணம், இப்படி ஒன்றும் வந்து இவங்களுடைய பார்வையெல்லாம் மேல் நோக்கி இருக்கும். எப்படி நெருப்பு கீழிருந்து மேலே போகுதோ அது மாதிரி நெருப்பு வந்து இப்போ கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நெருப்பு மேலே போகும், மேல் நோக்கி போகும். நெருப்பு மேல் நோக்கி போகும் தன்மையுடையது. அது மாதிரி மேடையே பார்க்க போகும்போது நாம் தரையில் நிற்கிறோம், தரையில் ஏராளமான வளங்கள் நமக்கு இருக்கிறது, இதோ அழகழகான இயற்கை காட்சி எல்லாம் இருக்கிறது. சின்னஞ்சிறு வீடாக இருந்தாலும் நமக்கு அழகான வீடு அமைந்திருக்கிறது. நமக்கு சின்ன தொழிலாக இருந்தாலும் அது வந்து யாரிடம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லாத ஒரு தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒருவேளை தான் சாப்பிட முடிஞ்சாலும் பரவாயில்லை, நாம் வந்து நிம்மதியான பொழுதாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற இடத்தை தாண்டி அவங்கள மாதிரி நாம் ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்ற எண்ணங்களுக்குள்ள இவங்க நுழைஞ்சிடுறாங்க. இந்த யாரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. இதில் தான் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் வந்து இஎம்ஐயை உருவாக்குச்சு. எதுக்கு எவ்வளோ நீ எவ்வளோ இஎம்ஐ கட்டுற, நான் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறேன். எது காஞ்சிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தேன், அவங்க எழுதி போட்டிருந்தாங்க, வாழ்வது வந்து ரொம்பவும் எளிது, பிறரை போல வாழ்வது, அதாவது வாழ்வுக்கான செலவு மிக மிக குறைவு.
பிறரை போல வாழ்வதற்கான செலவு தான் அதிகம். சாப்பிட வாய் திறந்தவன் அப்படி வாய் மூடாமல் பார்த்துட்டு இருந்தான் அந்த வார்த்தையை. சக்கரா ஹோட்டல்னு காஞ்சிபுரத்தில் ஹோட்டல் இருக்கு. சாக்கில் எழுதியது சக்கரான்னு போட்டிருப்பாங்க. அதில் சாக் பீஸ் எழுதியிருப்பாங்க. சாக் பீஸ் எழுதப்பட்டதுன்ற ஒரு அர்த்தம். நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற சாக்கில் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறோன்ற மாதிரியும் அந்த அர்த்தத்தில் அவங்க எழுதி போட்டிருப்பாங்க அந்த ஹோட்டலில். காஞ்சிபுரத்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு அந்த ஹோட்டல் தெரியும், சக்கரா ஹோட்டலு. சக்கரம் சுற்றுற மாதிரி அந்த நிகழ்ச்சியில் சுற்றிட்டே இருக்குது இன்னமும் கூட. நான் வந்து அந்த ஹோட்டலில் அந்த நிகழ்ச்சியை அந்த இதை படித்து வந்து ஒரு 30 வருஷம் இருக்கும், 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போது அந்த வார்த்தைகள் எனக்கு வந்து மறையவே இல்லை மனசில். வாழ்வதற்கான செலவு குறைவு, பிறரை போல வாழ்வதற்கான செலவு தான் அதிகம். அந்த வாக்கியம்தான் வந்து இந்த அடித்தளம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுடைய அடித்தளம். அப்போ இவங்க வந்து அவங்கள பார்த்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஏசி வாங்கணும், டிவி வாங்கணும். டிவி எவ்வளோ பயந்துச்சு? 24 இன்ச்சு டிவி. 24 பத்தாது, 32, 32 பத்தாது, 46 இன்ச்சு, 54 இன்ச்சு. இப்படியே டெவலப் ஆகி அப்புறம் வந்து ரூமே ஒரு டிவியாக மாறிடும். ஒரு திரைப்பட தியேட்டரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் அளவுக்கு வீட்டுக்கு ஸ்க்ரீன். அதே மாதிரி ஏசி போல வந்து ஒரு டன் போடுவோம், இல்லை 1.5 டன் போடலாம், இல்லை இந்த ரூமுக்கு சேர்த்து 2 டன்னாக போட்டுடலாம். ஹாலுக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், டோட்டல் வீட்டையும் வந்து ஆக்கிரமிக்கணும். அது மாதிரி ஒவ்வொன்றாக வந்து எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடு தான் இஎம்ஐ கட்டிட ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்குள்ளேருந்து தான் ஃபைனான்ஸ் உற்பத்தி ஆகுது. இதுக்குள்ளேருந்து தான் வந்து நமக்கு வந்து வட்டியில் மாட்டிக்கொள்கிறோம், மீள முடியாத இடத்துக்கு போயிடுறோம். தரை சூழ்ந்து எவ்வளவு எழில் இருக்குது, எவ்வளவு எளிமை இருக்கிறது, எவ்வளவு இன்பங்கள் இருக்குது. இவனுடைய பார்வையெல்லாம் மேல் நோக்கிய பார்வை, நெருப்பின் பார்வை மேல் நோக்கிய பார்வை. அதே மாதிரி நீரின் பார்வை கீழ் நோக்கிய பார்வை. தண்ணி மேலேருந்து கீழே ஊற்றினா கீழே விழுந்துடும். அப்போ அது கீழே விழுற மாதிரி அவங்களுடைய பார்வையில் வந்து நம்ம மேலே இருக்கிறோம், இவங்க கீழே இருக்கிறாங்க, இவங்க போய் நம்ம சந்திக்கணும், இவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து உதவிகரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. இவங்கெல்லாம் அடிமைகள், நமக்கு வாய்த்த அடிமைகள், மிக மிக அப்படின்ற விஷயம்லாம் வந்து வசனமாக நமக்கு தெரியும். அதனால அது அந்த மாதிரி அவங்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கியவாறு இருக்கும். சரி, இது ரெண்டும் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது இந்த இதயத்துக்குள்ள அப்படின்னு சொன்னால், உயர்வு மனப்பான்மைக்கான மூலப்பொருள் ஒன்று வேணும் இல்லையா? இதுக்குமே மூலப்பொருள் வேணும். நெல் விளைவிக்கணும்னா நெல்லுடைய அதோடைய அடித்தளம், நெல் போட்டால் தான் நெல் வளரும், கொள்ளு போட்டால் கொள்ளு வளரும். ஒரு பொருளை செய்வதற்கு மூலப்பொருள் ஒன்று வேணும். ஒரு டப்பா செய்யணும்னா ஒரு பிளாஸ்டிக் மூலப்பொருள் ஒன்று வேணும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் செய்வதற்கு ஒரு மூலப்பொருள் இருக்கும். இப்போ இந்த உயர்வு மனப்பான்மையுடைய மூலப்பொருள் எதுன்னா தாழ்வு மனப்பான்மை தான். அக்யூமுலேஷன் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரிசல்ட்ஸ் இன் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸினுடைய அக்யூமுலேஷன் வந்து எதை உற்பத்தி பண்ணுது? தாழ்வு மனப்பான்மையை உற்பத்தி செய்கிறது. இது ரெண்டுமே எங்க நடக்குது? இதயத்திற்குள் ஒன்றோடு ஒன்று போட்டி போடுகின்றது. அப்ப என்ன நேச்சர்? இதயத்துக்கு என்ன நேச்சர்னா நீரும் நெருப்பும். இப்ப நீர் வந்து நெருப்பை போய் டச் பண்ணுது, நெருப்பு நீரை போய் டச் பண்ணுறது. எப்படி பொருந்தும்? நீருடைய தன்மை வந்து மேலேருந்து கீழே போகிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். நெருப்புடைய தன்மை கீழேருந்து மேலே வர்றது. ஹார்ட்டுக்குள்ளே எப்படி ரெண்டுமே நடக்குது? ரெண்டுமே சேர்ந்து தான் ஹார்ட்டு. அது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து கீழே அடித்தளத்தில் இருக்கிற தண்ணியை மேலே கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து உந்து விசை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த மோட்டார் இல்லாமல் தண்ணி மேலே வராது. இயற்கையாக உள்ள தண்ணி மேலே வரணும்னா நேச்சரில் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஸ்ப்ரிங், அந்த ஊற்றுக்கு மட்டும்தான் வந்து எதிரான திசையில் தண்ணி வந்து எதிர் திசையில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அந்த வலிமை இருக்குது. மற்ற எல்லா தண்ணியும் வந்து மேலேருந்து தான் கீழே போகும். அப்போ அந்த இயற்கை அதை தாண்டி வேற என்ன இருக்குன்னா, நம்ம வந்து கரண்ட்டு கொடுத்து, நெருப்பை கொடுத்து அந்த தண்ணியை மேலே கொண்டு வரணும். இப்போ ஹார்ட்டு இம்பியூர் பிளட்டை கீழே வந்து மேலே கொண்டு வருது. எதை கொடுத்து? அந்த ஃபயர் கொடுத்து, அந்த ஹீட்டை கொடுத்து மேலே கொண்டு வருது. இங்கே வந்து நீர்த்து போய் மேலேருந்து நல்ல ரத்தத்தை கீழே கொண்டு போய் சேர்க்குது. இதே மாதிரி தான் அந்த உயர்வு மனப்பான்மை கீழ் நோக்கி பாய்கிறது. அதிகமாக கீழ் நோக்கியே பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு வந்து உயர்வு மனப்பான்மை
ஒரு காலகட்டம் மாற போகும்போது தாழ்வு மனப்பான்மையாக மாறிடும். அதே மாதிரி உயரவே பறந்துகிட்டு இருக்கிற இந்த தாழ்வு மனப்பான்மை மேலே போய் போய் என்ன பண்ணணும், ஒரு நேரத்தில் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக உயர் மனப்பான்மையாக மாறிடும். ஆனால் அதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நாம் வந்து பாசிட்டிவான உயர் மனப்பான்மையில் இருக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறது பாசிட்டிவ் மனப்பான்மை, நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறது வந்து தீங்கான நெகட்டிவ் உயர் மனப்பான்மை. அதே மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது நினைக்கிறது பாசிட்டிவான தாழ்வு மனப்பான்மை. எனக்கு எதுவும் அப்படின்றதுக்கும் எதுவுமேன்றதுக்கும் நம்ம வித்தியாசம் பாருங்க. ரொம்ப இன்டெப்த்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு சொன்னா அது ஒரு தீங்கான தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா அது என்ன நினைக்கணும்னா, நம்ம அந்த இடத்த தொடரணும்னு சொல்லிட்டு ரொம்ப உயர பறந்து கீழே வந்து அடிபட்டுரும். ஒரு 4 படியிலேருந்து கீழே விழுந்தாலோ படுற அடி வேற, 10 படியிலேருந்து உழுக போகும்போது படக்கூடிய வலி வேற, அடி வேற. மாடியிலேருந்து கீழே விழுந்தோம்னா வரக்கூடிய அடியும் வலியும் வேற. அப்போ அந்த உந்து சக்தி உள்ளுணர்வு மேலே கொண்டு போய் கீழே தள்ளிடுது. நாம் என்ன செய்யணும், இதை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான தாழ்வு மனப்பான்மையை உயர்வு மனப்பான்மையை நோக்கிய பயணமாக மாற்றுவதற்கும், ஆக்கப்பூர்வமான உயர்வு மனப்பான்மையை தாழ்வு மனப்பான்மையினுடைய எல்லையை தொடுவதற்கும் மிக சரியாக நம்ம வந்து இதயம் அதுக்கான வழிகாட்டுதலை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அது சரியாக பயன்படுத்தணும். அப்போ திட்டமிடுதல் வேணும். நம்ம இந்த பொருள்லாம் வாங்கணுமா, இந்த இஎம்ஐயே நம்ம யோசிச்சு பார்க்கலாம், லோன்லாம் யோசிச்சு பார்க்கலாம், கடன்லாம் யோசிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் வாங்கணுமான்னு யோசிச்சு பார்த்தா அந்த இடம் புரிஞ்சிடும் நமக்கு. அதே மாதிரி நம்மகிட்ட வந்து இப்போ இல்லைன்ற போது எப்பவுமே இல்லாமல் இருக்க போகிறதில்ல, எப்பயாவது ஒரு நாளைக்கு வரும். அப்படி காத்திருத்தல் வேணும், பேஷன்ஸ் வேணும், நம்பிக்கை ஃபெய்த் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக நம்ம வெற்றி அடைய முடியும். அந்த வெற்றியை நோக்கிய பயணமாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த தாழ்வு மனப்பான்மையும் உயர் மனப்பான்மையும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது உங்களுக்குள் நம்பிக்கை விதைகளை விதைத்திருக்கும் என்று நம்புகிறேன். மனதோடு பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் இடம்பெயர்ந்து இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற பகுதிக்குள்ள நுழையிறோம். இப்ப இயற்கையோடு இணைவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது இயற்கைக்கு மாற்றமானவைகள்லாம் என்னென்ன? போன வாரம் வந்து நம்ம வந்து ஏர் கண்டிஷனுடைய நன்மைகளை எல்லாம் பேசணும். ஏர் கண்டிஷன் எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் தருகிறது? அது அறிவாற்றலை வளர்க்கிறது, வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் அவனுக்கு வந்து ஆர்வத்தை அதிகமாக்குகிறது, தூக்கமின்மையை போக்குகிறது, அவனுக்கு மன அமைதியை தருகிறது, இப்படின்னு அடுக்கடுக்கான நன்மைகளை சொல்லிட்டு அதனுடைய பின் விளைவுகளை பார்க்கும் பொழுது, பின் விளைவுகள்னு சொன்னால் அந்த அவுட்டர் பாக்ஸ் வழியாக வெளியே போகிற காற்று பின்பக்கமாக வந்து எப்படி பொல்யூஷனை போய் கெடுத்துட்டு இருக்குது, முன்பக்கமாக நம்ம குளிரை தந்து கொண்டு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஏர் கண்டிஷன் பின்புற வாசல் வழியாக இந்த நம்ம சுற்றுச்சூழலை எப்படியெல்லாம் பாதிக்கிறதுன்றது ஒரு பக்கம் செய்தியாகவும், இதனுடைய தீங்குகளை பற்றிய இன்னொரு செய்தியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நோய் எதிர்ப்பாற்றலை குறைக்கிறது, நீடித்த நோயாளிகளின் நோய்களை அதிகப்படுத்துகிறது, தோலில் வறட்சி ஏற்படுத்தி நீடித்த தோல் நோய்களை உற்பத்தி செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து கண்களில் வறட்சி ஏற்படுத்தி கண் பார்வையின் புலனை குறைக்கிறது, இப்படின்னு படிச்சுட்டே இருந்தோம். 2 செய்திகளை சொல்லாம விட்டுட்டேன். அதுல ஒண்ணு பற்களை சேதமடைய செய்கிறது, பல்லெல்லாம் ஆட வச்சது, ஒரே ஆட்டம் போடுது பல்லெல்லாம். இப்ப குளிரில் எப்படி ஆட்டம் போடும், அப்ப அதிகப்படியான செயற்கையான அந்த குளிர்ச்சி பற்களை எல்லாம் விழ வைத்து விடுகிறது. பற்களில் பலவீனம் அடைஞ்சிருக்கு சொன்னா எலும்புகளும் பலவீனம் அடைகிறது, எலும்புகளும் பலவீனம் அடைஞ்சுன்னு சொன்னா அங்க ஜாயின்ஸ் எல்லாம் பலவீனம் அடையுது, அப்ப எலும்புக்குள்ள இருக்கிற எலும்பு மஜ்ஜையும் பலவீனம் அடையுது. அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி இது நம்மளை கூட்டு போய்கிட்டு இருக்குது அப்படின்றது முதல் ஒரு விட்டுப்போன செய்தி போன வாரம். இன்னொன்னு, உள்ளேயே இவன் வந்து இப்ப இருந்து ஏசிலேயே ஒருத்தன் பழகிட்டான்னு சொன்னால் வெளியில இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை ஹீட் வேவ்ஸ் அது தாங்க முடியாம இறந்து போகக்கூடிய வாய்ப்புகளை வந்து இவன் சீக்கிரமே வரவேற்பு கொடுக்குறான் இவன் அப்படின்னு இன்னொரு செய்தி இது போன வாரம் விட்டு போன செய்தி. சரி, இப்போ இந்த வாரம் வந்து இயற்கையோடு இணைவோம்ன்ற இடத்துல வந்து இயற்கைக்கு மாற்றமாக உடலில் என்னவெல்லாம் பூசிக்கொள்ளுகிறோம். ஹேர் டை லீட்ஸ் டு டை, ஹேர் டை லீட்ஸ் டு டை. இப்போ டை போகிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது எங்கே வரைக்கும் போகுதுன்னா அது வந்து புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது, அவ்வளோதான்.
இப்போ நேச்சுரல் வேக்குள்ள நம்ம வரணும். அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் வழி. சரி, ஹேர் டையை தாண்டி முகத்துக்கு அந்த காலத்தில் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு ஒன்று பூசுவாங்க, பவுடர் பூசுவாங்க. பவுடர் தான் ஃபஸ்ட்டு, அப்புறமா ஃபேர் அண்ட் லவ்லி. ரெமி பவுடர், பான்ஸ் பவுடர்னு 2 பவுடர் இருந்துச்சு அந்த காலத்தில். வாசமாக இருக்கும், பூ வாசமாக இருக்கும். அதுலேருந்து கிளம்பி இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான காஸ்மெட்டிக்ஸ் வந்துருச்சு. எந்த காஸ்மெட்டிக்கில் எவ்வளவு நஞ்சுகள் இருக்குது, அது வந்து பாம்பு விஷத்தை விட எவ்வளோ கொடுமையானது, எவ்வளவு நம்மளை அழித்து கொண்டிருக்கிறதுன்றதெல்லாம் தெரியாமல் போயிட்டுருக்குறோம். இப்போ ஐப்ரோலேருந்து ஆரம்பித்து ஃபேஸ் க்ரீம்ஸு, அப்புறம் வந்து இப்போ கெமிக்கல் மாய்ஸ்சரைசர், அப்புறம் லிப் லைனர், லிப்ஸ்டிக்கு அப்படின்னு ஆரம்பித்து பாடியில் வந்து கூடிய பாடி வந்து பேசக்கூடிய பாடி கூடிய அந்த ஸ்ப்ரே, அதாவது துணி மேல் அடிக்கிற ஸ்ப்ரேயை பற்றி நான் சொல்லலை, துணிக்கு உள்ள பாடி ஸ்ப்ரே. அதுக்கப்புறமா வந்து ஷாம்பு, சோப்புகள், அப்புறம் நெயில் பாலிஷு, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம போட்டே போகலாம். ஹெட் டு ஃபுட்டு லெங்க்தியான லிஸ்ட் இருக்குது. ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய்க்கெல்லாம் வாங்குறவங்கலாம் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. 1,00,000 ரூபாய். ஒரு பேஷண்ட்டு 1,500 ஒரு 15,000 ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டு காஸ்மெட்டாலஜி வந்தாங்க. அப்போது மாதத்துக்கு 2 நாள் 3,000 ரூபா எனக்கு அதிகம்னு சொல்லிட்டு போனவங்க, அவங்க வாங்கக்கூடிய அந்த காஸ்மெட்டிக் ஐட்டத்தினுடைய காஸ்ட்டு வந்து 50,000 ரூபாய். அது ஒரு எக்ஸாம்பிள். இது இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறோம். அவங்கவுங்களுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி. நான் அவ்வளோலாம் வாங்குறது இல்லைப்பா, நான் வந்து ஒரு 3,000 தான் வாங்குறேன். நான் வந்து ஒரு 8,500 ரூபாய்க்கு மாதம் மாதம் வாங்கிடுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஏர்போர்ட் இதிலெல்லாம் கிடைக்குது, அந்த மாதிரி எனக்கு வந்து அதில் வந்து கன்செஷனில் கிடைக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச இடங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் வாங்குறாங்க. இது அவ்வளவும் வந்து எங்கே பாதிப்பை ஏற்படுத்துகிறது, தோலில் நீங்கள் பூசுகின்ற எந்த பூச்சாக இருந்தாலும் அது வந்து எங்கே போய் பாதிக்குதுன்னு சொன்னால், முதலாவதாக நுரையீரலை பாதிக்கிறது. லங் கெப்பாசிட்டி, இந்த வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக வந்து நமக்கு வந்து மூச்சு நின்று போச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த வந்து நிற்காமல் போயிட்டு இருக்கிற அந்த மூச்சினுடைய செயல்பாட்டில் போய் கை வைக்குது இந்த மேல் பூச்சிகள். இதற்கு அடுத்தது பெருங்குடல். இந்த மலக்குடலில் போய் உள்ளே சேர போகும்போது இதெல்லாம் போய் அங்கே தான் போய் உள்ளே சேருது. சேர போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது. வாதம் மலத்தில் ஒடுங்கும்னு ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்கு உடம்புக்குள்ள நோய்களை கொண்டு வந்து சேர்க்குதுன்னா 57% தோராயமாக, அப்ராக்சிமேட்லி 57% நோய்களை உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு இந்த மேற்பூச்சிகள் எல்லாம் பயன்படுகிறது. அப்போ முதல்ல உள்ளே கொண்டாந்து சேர்க்கறது 57% சேர்க்குது. அதே மாதிரி நுரையீரலினுடைய ஆற்றலை வந்து அப்படியே கட்டுப்படுத்தி நமக்கு வந்து சுவாசத்தில் வந்து தடை ஏற்படுத்தி மூக்கடைப்புலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து சளி தொல்லை ஆரம்பித்து நாள்பட்ட இருமல், சளி, மூச்சு திணறல், ஆஸ்துமா இப்படி டெவலப் ஆகி கடைசியில் வந்து லங் ஃபெயிலியர் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுகிறது. ஏன்னா ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி கிளினிக்னு பார்த்துருப்பீங்க. அலர்ஜினா முதல்ல தோலில் வரக்கூடிய அலர்ஜி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்ன அலர்ஜிலாம் இருக்குது அப்படின்னு வந்து சுத்த புள்ளிய வந்து அப்படி நீடில் டச் பண்ணி விட்டு டெஸ்ட்டு காமிச்சிடுவாங்க. இந்த லேபில் டெஸ்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் பொறுத்த வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இது அலர்ஜி ஆகுது, இது காஸ்மெட்டிக் அலர்ஜி, உங்களுக்கு வந்து சுகர் அலர்ஜி, இது மாதிரி உங்களுக்கு கத்திரிக்காய் அலர்ஜி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அது எந்த அலர்ஜியாக இருந்தாலும் உடம்புல மேல் பூச்சில் பட போகும்போது அதோட பாதிப்படையக்கூடிய உறுப்பு வந்து லங்ஸு. அதுதான் ஆஸ்துமா வந்து லங்ஸோட சேர்ந்த விஷயன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு எந்த ஆர்கன் பாதிச்சிருக்குன்னு சொன்னால் வந்து அது லங்ஸ் தான், நுரையீரல் தான் பாதிச்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி கிளினிக் அப்படின்ற வார்த்தையிலேயே நமக்கு புரியுது, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமான தொடர்புடையது.
உடம்புக்குள்ள எல்லா உறுப்புக்குமே ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக தொடர்பு இருக்குது. இருந்தாலும் கூட க்ளோசஸ்ட்டு, இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 10 பேர் ஒரு 40 பேர் படிக்கிறேன்னு சொன்னால் அதில் 40 பேரும் நண்பர்கள் தான். 2-3 பேர் தான் ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருப்பாங்க. அப்போ க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த 2-3 பேர் அப்படின்னு பார்க்க போகும்போது இந்த இடத்துல க்ளோஸாக இருக்கிறவங்க யார்? ஒன்று லங்ஸ், இன்னொன்று லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்போ லங்ஸோட கனெக்டாக இருக்கக்கூடியது தோள்கள். இப்போ அப்போ ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி கிளினிக்லேயே நமக்கு வந்து அது புரிஞ்சிடுது. நம்ம தோலோடு சேர்ந்து தான் நுரையீரல், நுரையீரலில் சேர்ந்தது தான் தோல். நம்ம நுரையீரலை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்ம சொல்லிக்கிறோம் இந்த ஒரு ஏர் பொல்யூஷன் பா, ரோடெல்லாம் நம்ம ஊரில் பாரு, நம்ம என்ன சிங்கப்பூர்லையா இருக்கிறோம், நான் வந்து ஸ்டேட்ஸ்லையா இருக்கிறோம், இங்கே எவ்வளோ வந்து ஏர் பொல்யூஷன், இதனால தான் நம்ம நுரையீரல் கெட்டு போச்சு. ஐயோப்பா, நம்ம வந்து இந்த வியாசப்பாடி பார்த்துருக்கோம், குப்பை கிடங்கு, இதனால தான் நம்முடைய வந்து லங்ஸ் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை நாம ஏமாற்றி கொள்ளக்கூடிய வாக்கியங்களை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம். வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தாமல் நம்ம வந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு, எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து வந்து சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத கூட இருக்கலாம் நம்ம சிட்டிசன் லைஃப்பில். ஆனால் இந்த மேல் பூச்செல்லாம் தவிர்க்க முடிஞ்ச இடத்துல நம்ம இருக்கிறோன்றது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம் இது. இதை விட்டு வெளியே வரணும்னா நேச்சுரல் வேஸ்ட் நிறைய இருக்குது, கோடானும் கோடி இருக்குது. ஆனால் எதுவும் தெரிஞ்சு அதுக்குள்ளே வரணும்னு சொன்னால் முதல்ல இது வந்து வெளியே வர்றதுக்கான முயற்சி எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் லங் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ நாம் வந்து சேஃப்டி பண்ணணும். அதாவது நம்ம சேஃப்டி பண்ண தெரியாட்டி பரவாயில்ல, கஷ்டங்களை வந்து லோடு ஏற்றிக்காமல் எதையாவது இருக்கணும் இல்லையா? அப்போ ஹேர் டைக்கு பேர் என்ன பண்ணலாம், அப்போ லிப்ஸ்டிக் பேர் என்ன பண்ணலாம், ஃபேஸ் க்ரீம் பேர் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கெமிக்கல் உள்ள சோப்புக்கு பேர் என்ன பண்ணலாம், அதுக்கு பதில் நம்ம இந்த ஸ்கின்னில் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து டியோடரண்ட்டுக்கெலாம் நம்ம அடிச்சிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி வந்து நகைப்பூச்சிக்கலாம் என்ன செய்யலாம், இப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பித்தாலும் நமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்ல வேண்டிய கடமை இது. இதெல்லாம் தான் வந்து இயற்கையை விட்டு நம்ம வெளியே வந்திருக்கோம். டிவியேட் ஃப்ரம் த நேச்சர். நம்ம அதை விட்டு விலகி வந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஸ்டெப்ஸ் ஆர் டிவியேட்டட் ஃப்ரம் த நேச்சர். நம்முடைய பாதை வந்து பயணம் வந்து எதை விட்டும் தனியாக போயிட்டு இருக்குது, இயற்கை வழிகளை விட்டும் தனியாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இதுக்கு என்ன செய்யணுன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னால இதெல்லாம் நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்க அவசியம் கிடையாது. இது வந்து 3வது இந்த தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால சொல்லாமல் இருக்கலாம்னு தான் நினச்சேன் நான். இருந்தாலும் சொல்லி முடிச்சிருவோம். இதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் இன்னும் நம்ம வேறு சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்லாம் நிறைய போகிறோம் இல்லையா? அதனால் இது வரைக்கும் முடிச்சிருவோம். ஏன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியாது யாருமே. இதெல்லாம் நான் வந்து என்னால் விட முடியாது, தவிர்க்க முடியாது. நான் வந்து சொசைட்டியில் வந்து நான் வந்து பார்க்கப்படணும். இது கூட அந்த இதுக்கு முன்னாடி பேசின மனதின் செயல்பாடுகளோடு உள்ள அந்த தாழ்வு மனப்பான்மையோடு சேர்ந்த விஷயம் தான் இது கூட. ஒவ்வொன்றும் அழகு. நாம் எல்லோரும் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பொருளும் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்குள்ள வந்துட்டாலே தாழ்வு மனப்பான்மை போயிடும். தாழ்வு மனப்பான்மை போயிட்டு எந்த செலவு மிச்சமாயிடுது. ஹார்ட்டை பற்றி பேச போகும்போது ஹார்ட்டை பற்றி பேசணும், மனதோடு பேச போகும்போது ஹார்ட்டை பற்றி பேசணும். இப்போ வந்து இந்த இடத்துக்கு வர போகும்போது நம்ம மனசை பற்றி பேசணும். இப்போ இயற்கையோடு இணைவோம் இடத்துல மனசு அங்கே எவ்வளோ தூரம் நமக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்குது, எவ்வளவு நம்ம மனம் தாழ்ந்து போயிருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி அழகை வந்து தேடுவோம். அதாவது இயற்கைக்கு புறம்பான அழகை தேடுவோம். நம்ம அழகாக இருக்கிறோம்ன்ற நம்பிக்கையை முதல்ல நமக்கு வரணும். நம்ம எல்லோருமே ஒவ்வொருவரும் தனித்தனியான அழகுடையவர்களாக இருக்கிறோம்ன்ற நம்ம நம்பிக்கையை முதல்ல ஏற்படுத்தினாலே இதெல்லாம் தேவைப்படாது. அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ள வர வைக்க முடியுமான்னு பாருங்க, நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க. அவ்வளோதான். இந்த செலவுகள்லாம் தூக்கி ஓரம் கட்டலாம். செலவு எனக்கு இருக்குது, செலவு பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இது வேறு எதுக்கும் செலவு பண்ணலாம் நீங்கள். ஆனால் இதுக்காக செலவுகளை வந்து நீங்கள் வந்து குறைப்பது நல்லது, நிறுத்துவது நல்லது. முடியலைன்னா குறைப்பது நல்லது. அப்போ இது உள்ள வெளியே வந்துட்டோம்னு சொன்னால் நாம் வந்து இந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியே வந்து விட்டோம். நம்ம எல்லாம் சமமானவர்கள், எல்லாம் அழகானவர்கள், எல்லாம் எழிலானவர்கள், இன்பமுடையவர்கள், மகிழ்ச்சியானவர்கள் தான். புன்முறுவல் தான் இருக்கிறதுலேயே அதிகமான அழகு எதை தருதுன்னா சிரிப்பு தான் அழகு தருது. சிரிப்பு தான் இதயத்தை பாதுகாக்குது. சிரிப்பு தான் மனதுக்கு இதம் தருகிறது. சிரிப்பு தான் இந்த இடத்துல வந்து இயற்கையாக நம்மை அழகாக்கி காட்டுகிறது. அப்போ இதெல்லாம் விட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புன்னகை பூப்பதற்கு தயாராக இருப்போம். நம்ம ஒருத்தரை பார்த்து புன்னகை பூத்தால் நம்ம அழகாக காட்டுகிறோம்னு அர்த்தம். நம்ம இறுக்கமாக இருந்தால் நம்ம வந்து அலங்கோலமாக நம்ம காட்சி தருகிறோம்னு அர்த்தம். அவ்வளோதான். இது இந்த புன்னகையில் தான் இந்த விஷயமே இருக்குது. புன்னகையில் கிடையாது, புன்னகையில் இருக்குது என்பதை சொல்லி இந்த இயற்கையோடு இணைவோம் என்ற நம்ம பகுதியிலிருந்து நம்ம எங்கே நகர்றோம்னு சொன்னாக்க அழகின் சிரிப்பு. போன வாரம் முதலாவதாக தொடங்கிய அழகின் சிரிப்பு இந்த வாரம் வந்து அடுத்த இடத்துக்குள்ளே வந்துடுச்சு, கடைசியாக வருது. இப்படியே ரொட்டேஷனில் வரலான்றக்காக போட்டுக்கிறோம். வருதான்னு பார்ப்போம், வரலன்னா எப்படி வேணாலும் போய்க்கலாம். அழகின் சிரிப்பில் வந்து முதலாக வந்து அதிகாலை பொழுது. அப்போ தான் நமக்கு அழகின் சிரிப்பினுடைய முதல் கட்டம் வந்து அதிகாலை பொழுது. 2வது கட்டம் வந்து அதிகாலை பொழுதுக்கான ப்ரிப்பரேஷன், எப்படி நம்ம முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது 2வது வாரம்.
மூன்றாவதாக மலச்சிக்கலை நீக்குவது. மலச்சிக்கலை நீக்குவது அப்படின்ற இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னு சொன்னா அந்த மலச்சிக்கலை நீக்குவது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து அழகுக்கு வந்து அதை விட வேற ஒண்ணுமே கிடையாது, நமக்கு வேற எதுவுமே கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயன்றதை வந்து கவனம் செலுத்தியிருந்தோம் சொன்னா நிச்சயமாக இதெல்லாம் வந்து நம்ம தூங்குறது வந்து மலச்சிக்கலை வந்து தடுக்குதா, தூங்காம இருக்கு தடுக்குதா, சாப்பிட்றதா, அன்டைமா, டைமா, இல்ல உணவா, என்ன ஏது அப்படின்றது நமக்கு புரிய வச்சிருக்கோம். நேரம் புரிஞ்சிருக்கணும். ஏன்னா 57% நோய்களுக்கான காரணம் வந்து மலச்சிக்கல் இருக்குன்னு பேசிட்டே இருக்கிறோம். அப்போ அது வந்து அழகினுடைய பகுதியில வந்து ஒரு 3வது கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். 4வதாக பற்களை பற்றி பேசணும். 4வது வாரத்தில் பற்களை வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, அதுதான் அழகை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். பல்குச்சிகள் எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தெரியாது, பழக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. புதிதாக பல்குச்சி கொண்டு தொடங்கினவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது. 4வது வாரம். இதற்கு அடுத்ததாக 5வது வாரம் வந்து மூக்கை சிந்துவது. மூக்கை சிந்துறதுல வந்து கொரோனாவையே ஒழிக்க முடியும்னு பேசணும் நம்ம. ஏன்னா ஒரு நாள் தான் உயிர் வாழக்கூடிய அந்த வைரஸ் நம்முடைய ஆயுளை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணிட முடியும்? அப்போ அதுக்காக வந்து நம்ம எடுத்த மருந்துகள்லாம் என்ன ஆச்சு? நம்ம கூட இருந்தவங்களாம் எங்க போயிட்டாங்க? அவங்கலாம் மருந்தே தேவையில்லை. மூக்கு சிந்தித்தாலே நம்ம வந்து உயிர் வாழ்க்கை வந்து நீடிச்ச வாழ்க்கை நம்ம கிடைச்சிருக்குன்றதுக்கான நிறைய விஷயங்களை போன வாரம் நம்ம பேசணும். அப்போ அந்த மருந்தெல்லாம் எடுத்து காணாம போயிட்டாங்களே, என்ன நினைக்கும்? அவங்கள பத்தி என்ன சொல்ல முடியும் நம்மளால? ஒண்ணுமே சொல்ல முடியலையே. ஏன்னு சொன்னா அது அந்த மருந்து என்ன செஞ்சுச்சு நமக்கு? ஊட்டப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின மாதிரி நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. அம்மா வந்து கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கணும்னா ஊட்டப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தின மாதிரி கொரோனாவில் மருந்து சாப்பிட்டு ஒரு நாள்லயே செத்து போகக்கூடிய ஒரு வைரஸை ஒழிக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டிலே காலி பண்ணிவிட்டோம். சரி, இப்போ அடுத்தடுத்துக்கு வருவோம். அழகின் சிரிப்பில் அதே மாதிரி பல்ல பாதுகாத்தாச்சு, மூக்கு சிந்தியாச்சு, பல்லு முடிஞ்சது, மூக்கு சிந்துறது முடிஞ்சிச்சு. அடுத்ததாக எண்ணெய் குளியல். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வாத பித்த கபம் அப்படின்ற 3 விஷயங்கள் தான் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய உடம்புடைய மொத்த நோய்களுக்கும் 3 தான் காரணம். இது 3 நோய்களையும் 3 நோய்க்கான பகுதிகளையும் சமநிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எதில் கிடைக்குதுன்னு சொன்னால் எண்ணெய் குளியலில் கிடைக்குது. எத்தனை பேருக்கு எண்ணெய் குளியல் தெரியும்னு தெரியல. முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இங்கே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரைக்குமாவது தெரியுமான்னு தெரியல. சரி, பரவாயில்ல. தெரிஞ்சாலும் கேட்கணும், தெரியாட்டியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தால் அதை வந்து மறுபடியும் ரினியூவல் பண்ணிக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை, அது இருமுறை நல்லது. வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. முடியலையா வாரத்துக்கு 1 நாள். சரி, குளிச்சாலும் வந்து எங்களுக்கு வந்து நிறையா வந்து தொல்லைகள் துன்பங்கள் ஏற்படுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ட்ரையலாக வந்து மாதத்துக்கு 1 நாள் ஃபஸ்ட்டு, அப்புறம் 15 நாளுக்கு 1 நாள் ஆக்கி, அப்புறம் வாரம் 1 நாளுக்கு வரலாம் படிப்படியாக. பொதுவாக ஹீட் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து வாரம் வந்து 2 நாள் கம்பல்சரி. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். எண்ணெய் குளியலால் வரக்கூடிய என்னென்னு சொன்னால், எண்ணெய் குளியல்னால் என்னென்னு சொன்னால், பொதுவாக வந்து எண்ணெய் குளியலில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம குறிப்பாக 2-3 எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய எண்ணெய்கள்லாம் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், பசுநெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா, பொதுவாக நம்முடைய பகுதிகளுக்கு ஏற்ற ஒரு எண்ணெய்ன்னு சொன்னால் நல்லெண்ணெய் தான் வந்து நம்ம பகுதிக்கு ஏற்றது. இந்த நல்லெண்ணெய் உடம்புல தேய்ச்சி குளிக்க போகும்போது இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான அலர்ஜி தன்மைகளும் ஒவ்வாமைகளும் விலகிடுது. முதல் விஷயம். தோல் நோய்கள் வந்து இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தோல் நோய்கள் வராமல் தடுக்குது.
தோல் நோய் இருப்பவர்களுக்கு அதை அப்புறப்படுத்துவதற்கான ஆயுதமாக பயன்படுகிறது. ரெண்டாவது, உடலின் வெப்பத்தை தணிக்கிறது. உடல்ல வந்து வலிகளை போக்குகிறது. மூன்றாவது, சோர்வை போக்குகிறது. நான்காவது, மன அமைதி தருகிறது. ஐந்தாவது, இதெல்லாம் வெளிப்புறமாக கண்ணின் குளிர்ச்சி ஏற்படுத்துகிறது. பொதுவாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதுதான் இங்கே மெயின் மேட்ரு. அப்போ குளிர்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் மேட்ரு. அப்போ குளிர்ந்த உடம்பு உள்ளவங்க வந்து எனக்கு வந்து இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாக்க எனக்கு வந்து ஜுரம் வந்துடும், சளி பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் மிளகு ஜீரகத்தை வந்து லேசாக வறுத்து அதில் வந்து அரைச்சி கலந்து பூசலாம். அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப நாளாக வந்து குளிக்காதமாக இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து ஒரு தடவை குளித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால இந்த மாதிரி வெளிப்புறமாக இருக்க தோல் நோய்கள் போதுனாலே இந்த காஸ்மெட்டிக்ஸை பற்றி பேசியிருந்தோம் பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், மனதோடு பேசும் சப்ஜெக்ட் இதுக்குள்ளே வருது. இதயத்தை பற்றி பேசணும். அதுக்கு அடுத்ததாக வந்து நாம் வந்து மனதோடு பேசுவோம் வந்தோம். மனதோடு பேசும்போது இதயம் வந்து டச் ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக இயற்கையோடு இணைவோம் இடத்துல வந்து மனம் டச் ஆச்சு. இப்போ வந்து இங்கே அழகின் சிரிப்பு வரப்போகும்போது இயற்கையோடு இணைவோம்ன்றது சப்ஜெக்ட் உள்ள டச் ஆகுது. இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதனால காஸ்மெட்டிக் நம்ம வந்து இப்படி இயற்கையோடு இணைவோம் சொன்னோமே, இப்போ இதெல்லாம் வந்து காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுறோமோ இதெல்லாம் தேவையே இல்லை. உச்சந்தலையில் எண்ணெய் வைக்க போகும்போது முடி கொட்டுறது நிற்கிது, முடி கருமையாக வளர ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த ஸ்கேல்ஸு தலையில் வந்து உதறக்கூடிய அந்த செதில்கள்லாம் வந்து மறையுது, முகத்தில் இருக்கக்கூடிய கருமை மறையுது, கருவளையங்கள் போகுது, முகப்பருக்கள் குறையுது. அதே பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறப்படுத்தப்படுகிறது. கிளென்சிங் ப்ராசஸ் இது வந்து தூய்மைப்படுத்துகிறது உடம்புல. மேற்பக்கமாக மட்டும் தூய்மைப்படுத்துதா அப்படின்னு சொன்னாக்க இல்லை, உட்புறமாகவும் தூய்மைப்படுத்துகிறது. எங்க தூய்மைப்படுத்துது? நம்ம உடம்புக்குள்ள பாதுகாப்பு மண்டலம்னு ஒன்று இருக்குது. பாதுகாப்பு மண்டலத்தில் வந்து முக்கியமான பகுதி லிம்ஃபாட்டிக் கிளான்ஸ், நிணநீர் மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த நிணநீர் மண்டலத்துக்குள்ள போய் இதை வேலை செய்யுது. நிணநீர் மண்டலம் சொன்னாக்க இந்த டான்சில்ஸு, அக்கில்ல, தொடை மடிப்புகளில் வரக்கூடிய வீக்கங்கள் இதெல்லாம் வந்து அதனுடைய அறிகுறிகள். அதை வந்து நோய் எதிர்ப்பாற்றலை குறைஞ்சிட்டே போகுது, அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து வீக் ஆகிட்டே போகுது உடம்புல, இதனால் என்ன வேணாலும் வரலாம். என்ன வேணாலும் வரலாம்னு சொன்னாக்க அதுவும் புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். ரத்த புற்றுநோய் அது மாதிரிலாம் கொண்டு போய் சேர்த்துரும். அது இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னால் இந்த எண்ணெய் குளியல் நேராக எங்கே போய் உள்ள உறுப்புகள் எங்கே போய் சேருது? லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். அப்போ வந்து அடினாய்டுன்னு சொல்லி இந்த 5 வயசுக்குள்ளே இந்த இங்கெல்லாம் தொண்டை வந்து வந்து தொண்டைக்கு பகுதி பிச்சு முழுங்க போகும்போது இந்த தொண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள பகுதியில் வந்து 5 வயசு வரைக்கும் அது வலி எடுத்து வீங்கி ஜுரம் வந்துடும் குழந்தைகளுக்கு. 5 வயசுக்கு மேலே அது மறைஞ்சிடும். அப்போ டான்சில்ஸ்குள்ளே வரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தைமஸ்ன்ற இடம் வந்து செஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வரும், அக்களுக்குள்ளே வரும், தொடையில் வரும். இந்த மாதிரி உள்ள இடங்கள் எல்லாம் வந்து வீக்கங்கள், கட்டிகள்லாம் உற்பத்தி ஆகும். இதெல்லாம் வந்து நிணநீர் மண்டலத்தினுடைய குறைபாட்டின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்றது சப்ஜெக்ட். நமக்கு அறிவியல் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அது. சரி, இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுறது வந்து எது ஒர்க் பண்ணுது, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்துடைய வேலை என்னன்னு சொன்னால், அது ஹார்ட்டுடைய காம்ப்ளிமெண்ட்ரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்ற ஒன்றோடு சேர்ந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சிஸ்டம். அது என்ன செய்யுது? உடம்புடைய பாதுகாப்பு அதிகாரிகளாக பயன்படுகிறது, பாதுகாப்பு செய்யுது. அப்போ எதுவும் உள்ளே வந்துடாம, எதிரிகள் உள்ளே வந்துடாம பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு மண்டலத்தினுடைய வேலைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் வந்து உள்ள இருக்கிற நஞ்சுகளை, வெளிப்புறமாக உள்ள நஞ்சுகளையும் நீக்குவதற்கு எண்ணெய் குளியல் பயன்படுகிறது. இப்போ எண்ணெய் குளியலை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் குளியல் பயன்படுதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒருத்தருக்கு நான் வந்து நல்ல பாம்பு கடித்து விட்டால் அவர் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த கடிபட்டத்தில் நம்ம கட்டு போட்டுட்டு அந்த இடத்துல நல்லெண்ணெயை ஊற்றிட்டே இருக்கணும். நல்லெண்ணெயை ஊற்றிட்டே இருக்க எவ்வளோ தூரம் உரியுமோ உள்ளே உறிஞ்சிட்டு அந்த விஷம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெய் உறிஞ்சிட்டே இருக்கும். எப்போ வந்து அந்த எண்ணெய் உரியறது வந்து அங்கே நிற்குதோ அப்போ அந்த விஷம் உறிஞ்சிருச்சுன்றதை முடிவெடுக்கலாம். அது வரைக்கும் பேஷண்ட் தூங்கக்கூடாது.
இது ஒரு மருத்துவ குறிப்பு. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு தூங்கக்கூடாது. நம்ம தூங்கினால் பாடி ஹீட்டை கலப்போம். அதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்க. ஏன் ஹீட்டை கலப்புது? இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு ஏன் தூங்கக்கூடாது? மத்தியானமாக படுத்து தூங்கிட்டோம்னா ஹீட்டை கலப்பிடும் மறுபடியும். ஏன்னா ஏற்கனவே சூட்டை கலப்போம், எனக்கு கண்ணெலாம் எரியும்னு சொல்லுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கண் எரியுன்றதெல்லாம் சப்ஜெக்ட். அப்போ அதை தாண்டி அது எப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சூட்டை கலப்புச்சு சொன்னால் என்ன ஆகும்? ஜுரம் வந்துடும். கண் எரிச்சல் ஆரம்பித்து காய்ச்சல், அப்புறம் இருமல், சளி அதை கொண்டு போகும். அது ஒன்றும் இல்லை, அது ஆரம்பம் சின்ன சின்ன விஷயங்கள் உடம்பு வெளியேற்றதுக்கான அறிகுறிகள். இருந்தாலும் கூட நாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னா அந்த நேரத்தில் வந்து பகல் பொழுது அன்னைக்கு லேசான ஆகாரங்கள், நீர்க்காயெல்லாம் எடுக்கக்கூடாது, குளிர்ச்சியான பொருள், தயிர் முதல்ல சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதில் அதனால தான் அவசரமாக பேசுகிறேன். சில விஷயங்களை அவசரமாக பேசுகிறேன், சில விஷயங்களை மெதுவாக பேசுகிறேன். தெரியாத விஷயங்களில் நான் மெதுவாக பேசுவேன், தெரிஞ்ச விஷயங்களை அவசரமாக பேசுகிறோம். அதனால் அவசரமாக பேசுகிறேன், அதிர்ச்சியாக பேசுகிறேன், அப்படி கோவமாக பேசுகிறேன் நினைக்காதீங்க. அன்பாக தான் பேசுகிறேன். இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் சேர்க்கணும், டைமையும் ஷார்ட் பண்ணணும், 1 மணி நேரத்தில் முடிக்க சொல்கிறதையும் நான் கேட்டுக்கணும், நல்லாவும் பேசணும். அதனால் வந்து நான் ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதே மாதிரி நான் உங்கள் மனசோடையும் பேசணும், அப்புறம் நான் இயற்கையோடையும் இணையணும், இறுதியாக நான் அழகின் சிரிப்பின் வடிவமாகவும் நாம் இருக்க வேண்டும். அதனால தான் இப்படிலாம் பேசுகிறோம். தொடர்ச்சியை அடுத்த வாரம் பேசுவோம். இந்த பகுதியை, இந்த அறிவாற்றலை வழங்கி தருகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கான பிரார்த்தனையை நினைவலைகளோடு பதிவிட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.